ஒரு நாள் வந்து கேஜி அசோக்னு ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது குட்டின்னு, சில பேர் புதுசாக சில பேர் சேர்ந்து எடுத்துருக்கிற படம், அதை கொஞ்சம் பாரு, அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு அப்படின்னாரு. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம், சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2 வார்த்தைகள் பேசுவோம். சில படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்கும். இந்த படம் வந்து அப்படி 2வது வகை. அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்னை உணர வைத்த ஒரு படம் குட்டை. ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி, வைக்கம் பஷீருடைய அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு. கார்த்திக் மேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி குடியை குளோரிஃபை பண்ணுற படம் இல்லை. அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம். கார்த்திக் மேத்தா அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ணாங்க தான். அந்த காலகட்டங்கள், நான் இப்போது குடியை விட்டு 10 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. குடித்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துக்கு. விஜய் மல்லையாவுடைய ஒரு 4 மணி நேர பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் குடிக்காமல் இருக்கேன் இன்றைக்கி. அப்போ எவ்வளோ பெரிய மன உறுதியை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு, நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு, நம்ம யூடியூப்லையும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல. அப்படியான ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் கடைசியாக குடித்த நாள் வந்து 2009 பிரபாகரன் இறந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக குடித்த நாள். அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக குடித்த நாள். அந்த இரவு வந்து அந்த பகலில் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 30 வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு, ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை. அந்த நாள் வந்து அருள்லையிலும் நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கோம். அருள்லையில் வந்து குடிச்சிட்டு தமிழகத்தின் அரசியலில், பத்திரிகைகளில், உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் குடிச்சிட்டு. ஏதாவது வந்து இது உண்மையா, வேறு ஏதாவது நடக்குதா, ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும், அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்தித்தோங்கிறது ஞாபகமே இல்லை. சீமான் அண்ணனை சந்தித்தோம், அப்படி வந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில். வைகோ அவர்களுக்கு பேசணும், அப்படி நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்ற உணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் வந்து குடியை தொடுவதில்லை. ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்ற உணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை பற்றி நாம் வந்து கவலைப்படலாம், இந்த சமூகம் நாங்கள் கொடுக்குற அழுத்தத்தை பற்றி பேசலாம், ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது. அது எளிய செயலாக இருக்கலாம், வலிய செயலாக இருக்கலாம். அதுக்கு வந்து சைஸ் பெருசே இல்லை. சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் முக்கியம். ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம், குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்திலிருந்து நான் குடியை விட்டுட்டேன். இந்த படமும் அதைத்தான் பேசுது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாக்குறது. அதனால வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது. நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து மலையாள சினிமாக்கெல்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக சமீபத்தில் கூட இந்த அடிகோஸ் அமிகோஸ்ன்னு சுராஜ் வெங்கமோடு நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் வர்றதில்லைன்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோன்றது என்னென்னா, புதுசாக வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும், ஒரு அறியாமை இருக்கும்.
ஒரு ஃபார்மேட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை எல்லாருமா சேர்ந்து கெடுத்துருவோம் அவங்க மேலே போடுற ப்ரெஷரில். அதனால தான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய ஒரிஜினலில் வர்றதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு. அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன், இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிருத்திவிராஜும் மைக்கேலும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சுட்டே இருந்தாங்க. அந்த குரூவை பார்க்கும்போதே, அரவிந்தன் டைரக்டர் அரவிந்தன், அந்த குரூவை பார்க்கும்போதே சில பேரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு குரு இவங்க. கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன், ஊடகங்களுக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை வந்து நிச்சயமா உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கார்த்திக் நேதா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன். அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவ்வளவு அழகான பொய்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர். நான் முத்துக்குமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு அந்த இடத்தை தொடக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேதாவை பார்க்குறேன். அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம். அதனால் இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும், இதன் படத்தில் நடித்த எல்லோருக்கும், இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும், சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார் விஜயமுருகன் சார்லாம், அப்படி எல்லோருக்கும், ஜீவா தோழர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்து. கோவிந்த சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் இந்த படத்துடைய ஆன்மானே சொல்லலாம். அவருடைய இசை, அந்த பாடலை, இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், இந்த படத்திற்கு சப்போர்ட் கொடுக்குற ட்ரீம் வாரியர்ஸ் அவர்களுக்கு, ஏன்னா அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து என்றைக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து இது மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னெடுத்து கொண்டு வந்த ராஜமுருகன் சார், பாலாஜி தரணிதரன் சார் மற்றும் அது இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நிறைய உதவியர்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முதற்கண் வணக்கம். நியூ மாங் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் குட் டே. இதில் புதியவர்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் வந்திருக்கு. புதியவர்கள்னால் 96 பிரேம் சாரோட கிளாஸ்லேருந்து வந்தவங்க. டைரக்டர் அரவிந்துக்கு இது டெபியூ ஃபிலிம், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளராகவும் ஆக்டராகவும் வந்திருக்கிற பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை தாண்டி கதை திரைக்கதை வந்து மைக்கேல் பூர்ணா பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடித்த அத்தனை கலைஞர்கள், அதாவது இப்போ நீங்கள் டிஓபி அண்ட் எடிட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாகவும் அவரோட மதன்ற குணதேவோட சப்போர்ட், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மிகப்பெரிய யானை பலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பலம் தான் மியூசிக்கும் லிரிசிஸ்டும். கோவிந்த் வசந்தாவாக இருக்கட்டும், இது கார்த்திக் நேதா சாராக இருக்கட்டும், இது அவங்களுடைய ஒரு பெரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதியவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட கதைக்களத்தோடு வரப்போ அதனோட ஒரு விநியோகமாக பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அவங்களோட பங்களிப்புக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதை தாண்டி இந்த படம் குட் நைட் குட் டே வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா கதைக்களம். இதில் நடித்த கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா புதியவர்களுக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம், அவங்கள கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீமுக்கு வந்து அந்த பதட்டம் தான் எனக்கு இருக்குது. எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப முக்கியம். அதனால் திரும்பியும் அதை நினைவு கூறுகிற வேண்டிய சின்ன. இதில் நடித்த விஜய் முருகன் சாராக இருக்கட்டும், போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், பக் சாராக இருக்கட்டும், இதில் உறுதுணையாக இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு துறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குட் டே இந்த படம் வந்து 2 முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இந்த திரைப்படத்தின் கதைக்களம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில்
நடக்கிற கதைக்களம், அந்த லொக்கேஷன் ஜாகிரபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்து ஊர் விட்டு வந்து அங்கே வந்து பிழைப்பு தேடி பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு ஊர் தான் திருப்பூர். திருப்பூர் வந்து டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற வணிகம் அவ்வளோ பெரியது, அதில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ பெரியது. அங்கே வந்து வேலைக்கு வர்றவங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கை தரத்தை ஒரு தடவை நம்ம மேலே ஏற்றிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்ற ஊர் தான் திருப்பூர். அந்த மாதிரி திருப்பூரில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும், பல சுச்சுவேஷன்கள் இருக்கும். எந்த மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, அவங்க ஊரை விட்டு வருவாங்க. அவங்க உற்றார் உறவினர், பெற்றோர், சகோதரர் சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் விட்டு வந்து அந்த ஊருக்கு வந்து ஒர்க்குக்காக வருவாங்க. திருப்பூரில் நான் படிச்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையும் இளம் வயது வாழ்க்கை திருப்பூரில் இருந்துங்காட்டிக்கு அதை ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். அங்கே நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்நாட்டுக்குள்ளேயே 6 லட்சம் மக்கள் குடிபெயர்ந்து திருப்பூருக்கு வந்திருப்பாங்க மினிமம். இவ்வளோ பேர்த்துக்கு வந்து அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் கோத்துருவாகும். அந்த மன அழுத்தத்தில் என்னென்னா, சிலர் ஃபேமிலி விட்டு வரப்போ அவங்க ஃபேமிலி ஊரில் இருப்பாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு வந்து சில தேடுதல் இருக்கும். தேடுதல், ஒன் ஆஃப் த தேடுதல் வந்து இந்த ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான் இந்த கதை. இது இந்த படத்தில் சொல்ல வந்த நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லாமல் வேணாம் அப்படின்ட்டே இருந்தேன். அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், குடிகார வாழ்க்கை தான். அதனால் அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாலாஜி தர்ணேதன் அண்ணா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான். அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூம்குள்ளே போட்டு பூட்டிடுவார், வெளியே போனால் குடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படி தான் அப்படி பேரன்போடு எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் இங்கே. பிறகு நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமாக. ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும். கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி. கோவிந்தனுக்கு வர முடியல, ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல. அதுவும் மின்மினிய ராசாத்தையும் அம்புலி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டிட்டு இருக்கு. பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை, அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும் போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோபீனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை. ஸ்கீசோபீனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது. வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது. இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும். இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது. இந்தியா மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியக் சொசைட்டி தான். இப்படியான கில்ட் மேனியக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனாக மாறலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணிகள் உண்டு. அப்படி ஒரு காரணத்தில் போய் வீழ்ந்தவன் தான் நானும். 20 வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன் தான். அந்த கட்டுரையை வாசிக்கும்போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு. அப்படி இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்குது. முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடிகாரனாக மாறுறதுக்கு. அதன் பிறகு இந்த பொருளாதார ஏக்கம்னு ஒன்று சொல்லுவோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் பணம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பணம் இல்லை, ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது. ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல், செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை, இந்த இயலாமை, இது எல்லாமே டபாலும் தள்ளி கொண்டு போய் போதை பக்கம் விட்டுரும். இந்த பொருளாதார ஏக்கம் ஒன்று.
பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள, இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமாக நம்ம ஆயிடும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு எலிமினேஷன் பண்ணப்படுறோம். அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபமாக போகிறதுக்கு. அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, சின்ன குழந்தையிலிருந்து ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்குள்ள விட்டுரும். அதே மாதிரி தான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இல்லையா, அந்த குழந்தை சின்ன வயசில் தெரியாமல் இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக விழுந்துருக்கு. அப்படி வீழ்த்தப்பட்டவங்க தான் நானும் ஒருத்தன். இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்குது. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது. புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்முடைய அந்த மத மேலாதிக்கம், சாதிய படிநிலைகள், இந்த ஒடுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், இப்படி ஊர்பட்ட காரணம் இருக்குது பார்த்து குடிகாரன் ஆகிறதுக்கு. சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை. குடிங்கிறது தப்பாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளோ பேருடைய பங்கு இருக்குது ஒரு தனி மனிதர் குடிகாரன் ஆகிறதுக்கு. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. தனிமை உணர்வுங்கிறது ஒன்று. உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்தில் சலிப்புணர்வு, போர்டம் சொல்கிறோம் இல்லையா, அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சலிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான். அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதான் இருந்துகிட்டு இருக்க. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று. அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று. அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்குது. இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி திடீர்னு ஒருத்தர் குடிக்க போயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு போதைக்குள்ளே போயிடுவான். ஏன் காரணம் கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது. அச்சம் ஒரு காரணம். இப்படி இன்னமும் ஒரு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாமல் பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்புடைய ஒருத்தர் குடிக்குள்ள போனவங்களா இருக்கான். இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு. அப்படி இந்த மாதிரியான ஊர்பட்ட குடிகாரன் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா, அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, ஆற்றாமை, அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக ஆகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிக்க ஆரம்பிச்சுனா பகல் மாறணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் இந்த குடியை வந்து நியாயப்படுத்தவும் செய்யாமல் இது தப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊருப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒரு 20-25 வருஷ குடி போதையிலேருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை, நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பாக மயிலழகா தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும். அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த படத்தில் வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லைட்டாக ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சது தான். பிருத்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க 2 பேரும் எனக்கு அழைச்சி, நாம் தான் ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம், குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ கேவலமாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆமாம், அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் பண்ணி, அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அந்த ராவாதை கொடுக்க முடியாது. அவங்க சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்கே பாட்டு வைக்கலாம் அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு
அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆர்ஆர்ஓ பாட்டும் வந்து கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும். உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ள. அது நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு சினிமா ரசிகனா, பாடலை எப்போதும் ரசித்து கொண்டே இருக்க ஒரு கவிஞனா, அது 2 பாட்டும் நிச்சயமாக எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு 3 வருடம் படம் நிற்கும் நடக்கும் அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இன்னும் பெரிய கதை இது ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ளே என்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்குது. இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சாருன்னா இன்னும் 2 பார்ட் இருக்குது இதோடது. அவன் ஏன் குடிகாரன் ஆனா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வரணும்னு விருப்பப்படுறோம். அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும். அதனால் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் பெயினும் அவனை சார்ந்தும் அவன் கூட இருக்கிறவங்க அனுபவிக்கிற பெயின் அதை சொல்கிற படம் இது. எனக்கு வந்து இந்த இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது, ஃப்ராங்க் காப்ராவோட படம். ஒரு நாளில் நடக்கிற கதை. ஒருத்தவன் வாழ்க்கையோட ரொம்ப அதோட கீழே வரைக்கும் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழறதுக்கான தேவையே இல்லை. அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படி ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிது. மற்றபடி இந்த படத்தில் நான் எதுவும் சம்மந்தப்படலை. ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிட்டு எதாவதுனா சொல்லுங்கள் பிருத்திவி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப அருமையான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டீம். பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக மியூசிக், கார்த்திக் நேத்தா லிரிக்ஸு. எனக்கு கார்த்திக் நேத்தா சொன்ன மாதிரி இந்த மின்மினிய ராசாத்தி சாங் பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நெகிழ்வாக தான் இருந்தது. அருமையான படம். எப்பயும் நல்ல படங்கள் ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படமும் கண்டிப்பாக ஓடும். தேங்க்ஸ். நன்றி. பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், அந்த நாகமுருகன், பாலாஜன், விஜயமுருகன் சார் எல்லாருமே பெரிய தேங்க்ஸ். எனக்கு இதுதான் முதல் மேடை. ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. மைண்டில் இருக்குது அப்படியே ஃப்ளோவாக பேசுகிறேன். எனக்கு ஆர்டரெல்லாம் பேச தெரியாது. ஃபஸ்ட் இந்த படம் ஆரம்பித்ததே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. நானும் அரவிந்தும் 7 ஸ்கிரீன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல சம்பளம், ஒரு படம். திடீர்னு ஒரு நாள் இல்லை இந்த படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. அந்த மாதம் சம்பளம் வருமா என்னன்னு தெரியாது. இந்த 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் ஏன்னாரு. ஏன்னா லூஸா 1000 ரூபா தான் இருக்குது. அடுத்த மாதத்துக்கு ஏதாவது நல்ல டேரக்டர் எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சு காமிச்சு சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது சரி வழக்கம் போல் பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் ஞாபகம் இருக்காது என்ன பேசணுன்னு. சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு படம் பண்ணிடலாம். நான் சினிமாவுக்கு வந்து நடிக்கணும் தான் வந்தேன். தெரியாமல் அசிஸ்டன்ட் ரைட்டு, கோ ரைட்டு. அரவிந்துக்கு வந்து ப்ராப்பராக டேரக்டர் ஆகணும். சரி அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. கையில் காசுலாம் கிடையாது. ஒரு ரெடியாக அப்படியே நானும் அவன் நல்லா பேசுவோம். போய்ட்டு பேசி உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஏமாற்றி வாங்கணும். அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்பினார். அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும். அப்படி தான் இந்த படம் ரெடியாச்சு. ப்ரொடியூசர்னால் வழக்கமான பணம் எடுத்து வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஏமாத்தணும் மீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய நடிகர்கள் வந்து எங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாங்க. பக்ஷன், விஜயமுருகன், நிறைய பேர். ஜீவாக்கெலாம் என்ன பேமெண்ட் போச்சான்னு கூட எனக்கு தெரியல. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு வந்து எங்களுக்கே தெரியல. சரி இப்போ ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். சரி குடிகாரனை பற்றி என்ன ஸ்கிரிப்ட் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு பேப்பர் எடுத்து பெஸ்ட்டு குடிகாரர்கள்லாம் எழுதினேன் யாராக இருக்காங்கன்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் கார்த்திக் நேத்தா தான் என் நண்பன். அவர் பேர் தான் வந்துச்சு. சரி உடனே ஃபோனை போட்டோம் அங்கேருந்து, இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதை சொல்லும் போது அவர் சிலபஸ் வரும். நீங்கள் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு, நான் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு. பிரபா வைன் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் கார்த்திக் நேத்தா வந்து அவர் எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு அறிவுரைலாம் சொல்லுவார். அவர் எது குடிக்கிறோம்னா இந்த உலகத்தை யாராக காப்பாற்றணும், நம்ம தான் காப்பாற்றணும்.
அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தானே அடுத்தடுத்த டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. நான் வேறு மாதிரி கார்த்திக் நேத்தாவை பார்த்துருக்கேன். நான் பயந்த கார்த்திக் நேத்தாலாம் இருக்குது. சட்டையை கட்டிட்டு ஹெல்மெட் வந்துட மாட்டு பஸ் ஏறிடாரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் உலகத்தை காப்பாற்றணும், நிறைய ஒர்க் இருக்குது, இப்படி பல சம்பவங்கள் இருக்குது கார்த்திக் நேத்தாது. சரி உடனே கார்த்திக் ஃபோன் அடித்தோடனே சரி வழக்கம் போல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் ஃபுட்டேஜே இருக்குது. அவர் பேசினார். அப்போயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆடல. அதே மாதிரி அரவிந்த் வந்து எப்பயுமே ஒன்று சொல்லுவார், நான் கண்டிப்பாக வந்து படம் பண்ணும் பற்றி ஒரு ஆர்ட் படமாக பண்ணிடவே கூடாது, என்னோடய படம் வந்து என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு கமர்ஷியல் டேரக்டராக இருக்க வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி ஏதோ பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு சரி இந்த படத்தில் நீ நடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம கதாநாயகனா தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோ ஆக்குன்னு அரவிந்த் வந்து நான் காலத்துக்கும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ அரவிந்த். சரி இப்போ நம்மளை ஓகே ஹீரோன்ட்டார், இது பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுதான். நான் அரவிந்த் வந்து திடீர்னு ஒரு நாள் ட்விஸ்ட் வச்சிட்டாரு, பிருத்திவி எனக்கு ஒரு நாள் நடிச்சு காமிங்க, நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ, இல்லைன்னா கிடையாதுங்க, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. OMC கிரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல. சரி அது முந்தின நாள் நல்லா கவனிச்சிக்கிறாரு இந்த காலையில் ஏதாவது சொல்கிற போகிறான் வேணாம் அப்படின்ட்டு இப்போ காலையில் போய் ஒரு டெஸ்ட் வச்சாப்புல. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சிருவோம் போல இருக்கியா நடிச்சு அப்படின்னா நான் நடிகை ஸோ நடிகை நாக்குனது வந்து அரவிந்த் தான். இதுதான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு. நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார், கோஸ்ட் கார்டோட டிஐஜியாக இருக்கார். அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தீபக் ராஜு அவரும் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதை தாண்டி நிறைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்குமே தான் இந்த நிறைய பேர் மறந்துருப்பேன் எனக்கு ஃப்ளோவில் வரல. இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு. அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் பாண்டி குமரனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒன்று. ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து ஷூட்டிங் போயிட்டோம் 19 நாள் ஷெடியூலுக்கு. காசு இல்லை, அங்கே போயிட்டு ஓரமாக வானன்னு கூப்பிட்டு போயிட்டு மன்னிச்சிட்டு 2 லட்ச ரூபா எடுத்து வந்துருக்கோம், எப்படியா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கடைசியில் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. செக்லீஃப்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு, அதை கொடுத்தாரு இல்லைன்னு தெரியல, ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல. பட் 19 நாள் ஷூட் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க, போய் நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க, நீங்களாவது கொடுத்துருங்கடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாரு. அந்த படத்தை கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த படம் முடிஞ்சதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படிதான் இந்த படம் உருவாச்சு. ஒரு கட்டத்தில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க, யூனியன் பேட்டா எல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழுகலாம் வந்துருச்சு, படம் நிறுத்திட்டாங்களே அப்படின்ட்டு. நிறுத்திட்டாங்க மீன்ஸ் பேட்டா கொடுக்கல. அப்போது லைட்மேன் மயில் அண்ணன், ஒரு மேனேஜர் விஜயகுமார் அண்ணன், சேகர், இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டா கொடுத்தேன். அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூனியன் ஆட்கள் அன்றைக்கி எங்கள் டீம் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து கோவிந்தரசன் தான். இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசல. அரவிந்த் நானும் போய் உட்காந்தோம், ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட், அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட 42 ஷோ போட்டோம். நாங்கள் ஷோ போட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு வேறு வித்தியாச ஆட்கள். பெருசாக ஒருத்தரை ரீச் பண்ண முடியல, எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு. அப்போது எஸ்ஆர் பிரபு சாரோட டாக் ஒரு நாள் கவனிச்சேன். அவர் பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேடையில், படம் எடுக்கிறது முன்னாடி இதை எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சிருங்க கொஞ்சம் அப்படிங்கும்போது, சரி இவரை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய் வழக்கம் போல் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிச்சு அன்றைக்கி தை 1 என்ன படம் நல்லா இருக்கியா அப்படின்னாரு. குகன் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு சார் பார்த்தாரு.
அவர் அதுக்கப்புறம் டீமில் ட்ரீம் வாரிஸில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க. அப்படி தான் அந்த படம் கிட்டத்தட்ட நான் அந்த படம் பண்ணுறேன். எஸ்ஆர் சார் இந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி சொன்ன வார்த்தை வந்து, நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க, ஒரு 10 நாள் தூங்கி இருக்க மாட்டேங்கிற மனாலாக தூங்குங்க, இந்த படம் தேட்டருக்கு வரும் அப்படின்னாரு. எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அதே மாதிரி 27ஆம் தேட்டருக்கு வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை எடுத்தாச்சு. இப்போ இந்த படத்தை எப்படி நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போட்டு காமிக்கணும் தான் பாலாஜி அண்ணன் ராஜமோகன் படத்தை போட்டு காமிச்சோம். பாலாஜி அண்ணாட்டும் ராஜமோகன்ட்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பாலாஜி அண்ணா வந்து அவரோட ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், பற்றி எதை பற்றியும் பயப்படாத, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான இடத்துல போய் இப்படி தான் நின்றேன், கண்டிப்பாக இந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், பிகாஸ் நல்ல படம் எடுத்துருக்கீங்க, அது கண்டிப்பாக ரெவன்யூவாகவே காப்பாற்றிடுவேன் அந்த படம் அப்படின்னும் போது மனசுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே வந்துடுவோம் அப்படின்ட்டு. ராஜமோகன் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது. ராஜமோகன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். டெய்லியும் காலைனா எடுத்து ஒரு ஃபோன் அடிச்சிடுவோம், ஆனால் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. அப்படி எல்லா உதவிகளும் பண்ணி இன்னைக்கு வந்து உட்காந்து இந்த படத்தை வெளியே வந்துடணுன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பண்ண 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வேறு யார் ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ், சின்ன படங்களை வந்து உள்ளே விடுறதில்ல மியூசிக்கல் கம்பெனிகளில், படம் எடுத்துருக்கேன்னா அப்படியே அமைச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் வந்து அறிமுகமாகி படம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தெரியல, நீங்கள் நம்ப மாட்டீங்க, சின்ன படத்துக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் அமௌண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஜிதேஷ் மூலியமாக தான் நடந்துச்சு. அது தேங்க்ஃபுல்லாக வந்துச்சு. வந்திருந்து சிறப்பு சேர்த்த சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். கொஸ்டின் ஆன்சர் ரிப்போர்ட்டர்ஸ்க்காக இருக்கு.